தேர்தல் கூட்டணி குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் செம்மாம்பாளையம் பகுதியில் மஞ்சள் தோட்டத்தை பார்வையிட்ட அன்புமணி விவசாயிகளை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கரும்பு நெல்லுக்கு வழங்குவதைப் போல மஞ்சளுக்கும் குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய அவர், உட்கட்சி பிரச்சினை குறித்து பதில் சொல்ல விருப்பமில்லை என கூறி செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்காமல் சென்றார். வருகின்ற தேர்தலுடைய கூட்டணி நிலைப்பாடு விரைவில் அறிவிப்போம். உட்கட்சி பிரச்சனை எப்போ தீரும் சார்? அது எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை. அதுக்கு பற்றி கருத்து சொல்லது விருப்பம். தினந்தோறும் நீங்க மௌனம் காத்தாலும் அவர் ராமதாஸ் ஐயா பேசிட்டே இருக்காரு. அது எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை. அதை பற்றி கருத்து சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. முன்னதாக நாமக்கல் மாவட்டம் கணபதிபாளையம் பகுதியில் மஞ்சள் விவசாயிகளை சந்தித்த அன்புமணி, மஞ்சளுக்கு குறைந்தபட்ச தொகையாக குவிண்டாலுக்கு 25,000 ரூபாய் நிர்ணயிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி கூட்டணியை உருவாக்குவேன் என பாமக நிறுவனர் ராமதாஸ் உறுதிபட தெரிவித்துள்ளார். சேலத்தில் நடைபெற்ற மாவட்ட பாமக பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய அவர் 10.5% இடஒதுக்கீடு கோரி டிசம்பர் மாதத்தில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கூட்டணி தொடர்பான நல்ல செய்தி வந்து சேரும் என நம்பிக்கை தெரிவித்தார். வெற்றி கூட்டணியை நான் உருவாக்குவேன் என்று இந்த நேரத்தில் உறுதியளிக்கின்றேன். அதனாலே கூட்டணி அது சம்பந்தமான செய்திகள் உங்கள் செவிக்கு நிச்சயமாக வந்து சேரும். அது நல்ல செய்தியாக இருக்கும். அது நல்ல கூட்டணியாகவும் அமையும். பீகாரை ஏமாற்றத்தான் பிரதமர் மோடி வருவதாக இந்தியா கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளரும் ஆர்ஜேடி கட்சியின் தலைவருமான தேஜஸ்வி யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். பாட்னா விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தேஜஸ்வி, கடந்த 11 ஆண்டுகளாக பீகார் மக்களுக்கு பிரதமர் மோடி செய்தது என்ன என்று கேள்வி எழுப்பினார். आप एक बार गुजरात को क्या दिया, 11 साल और बिहार को क्या दिया, ये हिसाब खाली दिखा दीजिए और कुछ नहीं चाहिए. बस बताएं कि 11 साल में गुजरात को उन्होंने कितना दिया और बिहार को कितना दिया, और कुछ चाहिए नहीं हमको उनसे. आपका जो मूड है भगाने का एनडीए का, वही मूड है पूरे बिहार. மேலும் குஜராத்துக்கும் பீகாருக்கும் கொடுத்த நிதி கணக்கை காட்டுமாறு அவர் பிரதமரை வலியுறுத்தினார். பீகார் சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஜனசக்தி ஜனதா தளம் கட்சித் தலைவர் தேஜ் பிரதாப் யாதவ் விவசாய நிலத்தில் டிராக்டரில் உழுது வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அம்மாநிலத்தில் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்தியா கூட்டணியின் முதல்வர் வேட்பாளரும் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் தலைவருமான தேஜஸ்வி யாதவின் சகோதரர் தேஜ் பிரதாப் யாதவ் தனி கட்சி தொடங்கி தேர்தலில் களமிறங்குகிறார். தான் போட்டியிடும் மகுவா சட்டசபை தொகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் அவர் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக டிராக்டரை இயக்கி விவசாய நிலத்தை உழுது வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்திற்கு அருகே விதிகளை மீறி 15 ஏக்கர் நிலத்தை தனியார் நிறுவனத்திற்கு அரசு வழங்கியதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ராம்சார் ஒப்பந்தத்தின்படி பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதி என்றும், எனவே சதுப்பு நிலத்திலோ அதன் அருகில் 1 கிலோமீட்டர் சுற்றளவிற்குள் எந்தவித கட்டுமானங்களும் அனுமதிக்கப்படக்கூடாது என்றும் தனது அறிக்கையில் அவர் கூறியுள்ளார். ஆனால் விதிகளை மீறி சுமார் 2,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1,250 குடியிருப்புகள் கட்ட தமிழ்நாடு அரசு அனுமதித்து இருப்பதாக பழனிசாமி கண்டித்துள்ளார். சதுப்பு நிலத்தில் குடியிருப்புகளை கட்டுவது ஆயிரக்கணக்கான மக்களின் உயிருடன் விளையாடுவதாகும் என்று சுட்டிக்காட்டியுள்ள பழனிசாமி, விதிகளை மீறி அனுமதி அளித்த அரசு அதிகாரிகள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். செஞ்சி அருகே செவலப்புறையில் உள்ள வராக நதி தடுப்பணை திடீர் சுற்றுலா பகுதியாக மாறியது. மேல்மலையனூர் தாலுகாவில் உள்ள செவலப்புறை கிராமத்தில் வராக நதி தடுப்பணை அமைந்துள்ளது. பாக்கம், செம்மேடு பகுதி மலைகளில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கு செவலப்புறை தடுப்பணையில் சேகரிக்கப்படுகிறது. மேல்மலையனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 தினங்களுக்கு மேலாக கடும் மழை பெய்த நிலையில் அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பி உபரி நீர் வெளியேறி வராக நதி தடுப்பணையில் கலக்கிறது.
இந்நிலையில் செஞ்சி மற்றும் மேல்மலையனூர் சுற்றுவட்டார மக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் வந்து செவலப்புரை தடுப்பணையிலிருந்து வெளியேறும் நீரில் குளித்து மகிழ்கின்றனர். புதுச்சேரி அருகே கைக்கிளப்பட்டு பழைய தடுப்பணையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் திடீரென குவிந்து குளித்து மகிழ்ந்தனர். புதுச்சேரியின் முக்கிய நீராதாரமான சங்கராபரணி ஆற்றில் தொடர்ந்து தண்ணீர் வரத்து உள்ளதால் கைக்கிளப்பட்டில் உள்ள பழைய தடுப்பணை நிரம்பி வழிகிறது. விடுமுறை நாள் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு குளித்து மகிழ்ந்தனர். டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆக்கி நிறைய சேஃபா ஏதாவது பண்ணி கொடுத்தனா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, நிறைய ஊர்ல இருந்து வராங்க. சோ அதனால இந்த இடத்த இன்னும் கவர்மெண்ட் டூரிசம் ஸ்பாட் மாதிரி சொல்லி நிறைய நமக்கு சேஃபஸ்ட் பிளேஸா வந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் நிறைய பேர் வருவாங்க. இன்னும் இந்த பிளேஸ் நிறைய பேருக்கு தெரிய வரும். விவசாயிகளின் நலன் கருதி திருவாரூர் மாவட்டத்தில் அனைத்து நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலும் நேற்று கொள்முதல் நடைபெற்றதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் தற்போது குறுவை அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கடந்த ஆண்டை விடவும் இந்த ஆண்டு குறுவை சாகுபடி சிறந்த மகசூலை கண்டுள்ளது என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். இதற்கு தமிழ்நாடு அரசு உரிய நேரத்தில் தண்ணீரை திறந்து உரம் உள்ளிட்ட இடுபொருட்களை சரியான நேரத்தில் வழங்கியதுதான் மிக முக்கியமான காரணம் என திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இந்த அறுவடை செஞ்சு நெல் போடுறதுக்காக நான் குளிக்கரைக்கு வந்திருக்கேன். டிபிசிக்கு எந்த விதமான தேக்கம் இல்லாமல் உடனடியாக நெல் பிடிச்சிட்டு இருக்காங்க. வண்டியும் அதேமாரி மூவ் ஆகிட்டு இருக்கு. அதிகபட்ச அறுவடை காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் நெல் மூட்டைகள் தேக்கமடையாமல் இருப்பதற்காக ஞாயிற்றுக்கிழமையும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் அறிவித்திருந்தார். அதன்படி 373 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களும் செயல்பாட்டில் இருந்தன. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் சேமிப்பு கிடங்கு மற்றும் உலர்களம் அமைத்து தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நத்தம் கிராமத்தில் இயங்கி வரும் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் போதிய அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்று கூறப்படுகிறது. நெல் மணிகளை நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்ய கொண்டு வரும்போது அவற்றை உலர்த்துவதற்கு போதிய உலர்களம் இல்லை என விவசாயிகள் கூறுகின்றனர். இங்கே இடம் கொஞ்சம் வசதி பத்தல, உலர்களமும் இல்லை, ஸ்டாக் பண்ணுறது கூட ஒன்றும் இல்லை, டிராக்டரே நிற்கிறதா இருக்குது. கொஞ்சம் சிரமம் போடுறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நாங்கள் ஒரு 3 ஆண்டு காலமாக கேட்டுக்கிறோம். எங்களுக்கு உலர்களமும் உடனும் அமைச்சு தரும்படி கேட்டுக்கிறோம். மழைக்காலங்களில் அதிக ஈரப்பதத்துடன் இருப்பதால் நெல் மணிகள் முளைத்து வீணாவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். கோவில்பட்டி அருகே கழுகாசலமூர்த்தி கோவிலில் கந்தசஷ்டி விழாவையொட்டி சூரபத்மனின் தம்பி தாரகாசுரனை முருகன் வதம் செய்யும் சம்ஹார நிகழ்ச்சி நடைபெற்றது. சம்ஹாரத்திற்காக வெள்ளி சப்பரத்தில் வந்த முருகன் தூது படலத்தில் சமரசம் ஏற்படாததைத் தொடர்ந்து தாரகாசுரனை வதம் செய்யும் நிகழ்ச்சி நடந்தது. அப்போது அங்கிருந்த பக்தர்கள் விண்ணதிர பக்தி முழக்கங்களை எழுப்பினர். பழனி முருகன் கோவில் கந்தசஷ்டி திருவிழாவையொட்டி மேல் அடிவாரம் கிரிவீதியில் சூரசம்ஹாரம் நடைபெற உள்ளது. இதையொட்டி சூரர்களான தாரகாசுரன், பானுகோபன், சிங்கமுகன், சூரபத்மன் ஆகியோரின் உருவங்களை தயார் செய்யும் பணியில் கைவினை கலைஞர்கள் ஈடுபட்டுள்ளனர். வடகிழக்கு பருவமழை காரணமாக குமரி மாவட்டத்தில் உள்ள பேச்சிப்பாறை அணையில் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆற்றில் கரை புரண்டு ஓடும் தண்ணீரின் அழகிய கழுகு பார்வை காட்சிகள் சமூக வலைதளத்தில் கவனம் பெற்றுள்ளது. பேச்சிப்பாறை அணை தனது முழு கொள்ளளவான 48 அடியை எட்டி உள்ள நிலையில் அணையிலிருந்து 2000 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்த தண்ணீர் கோதையாறு, களியல் மற்றும் மூவாற்றுமுகம் வழியாக தாமிரபரணி ஆற்றில் கலந்து தேங்காய்பட்டினம் வழியாக கடலை சென்றடைகிறது. திருத்துறைப்பூண்டி அருகே கடியச்சேரி கொத்தமங்கலம் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்கப்படாததை கண்டித்து வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்றது. வேலையை பாதியிலேயே நிறுத்தியதால் நேரடி கொள்முதல் நிலையத்திற்கு நெல் மூட்டைகளை கொண்டு வந்த விவசாயிகள் செய்வதறியாமல் தவித்தனர். புயல் எச்சரிக்கை வேற கொடுத்துருக்காங்க. நாங்கள் என்ன பண்றதுன்னே தெரில. கொண்டு வந்த நெல்லையும் போட முடியல. இன்னும் அறுக்க வேண்டிய நெல்லெல்லாம் இருக்குது. மிஷின் ஓட்டினவங்கலாம் காசு கேட்குறாங்க. லேபருக்கெல்லாம் காசு கொடுக்க வேண்டியது இருக்குது. எல்லாருமே ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க. லோன் அப்ளை பண்ணியிருக்கேன். லோனும் எனக்கு இதுவரையே சேங்ஷன் ஆகலை. இன்னும் டேட் வரையே பண்ணலை.
நானும் லோனுக்கு எழுதி கொடுத்து 15 நாளைக்கு மேலே ஆகுது, லோனும் சேங்ஷன் ஆகல. நான் எப்படி எல்லாருக்கும் பதில் சொல்றதுன்னே தெரில. நெல் மூட்டைகள் தேக்கமடையாமல் தடுக்க திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் ஞாயிற்றுக்கிழமையும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்படும் என அறிவித்திருந்தார். ஆனால் சுமை தூக்கும் தொழிலாளர்களின் திடீர் வேலை நிறுத்தத்தால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு ஆற்றின் நடுவே சிக்கி தவித்த இளைஞரை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். கடந்த சில தினங்களாக பெய்த கனமழை காரணமாக செய்யாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த நிலையில் மக்கள் ஆற்றில் இறங்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இதனிடையே கொடநகர் பகுதியைச் சேர்ந்த சில இளைஞர்கள் ஆற்றில் இறங்கி குளித்துள்ளனர். அப்போது பாலாஜி என்ற 23 வயதுடைய இளைஞர் ஆற்றின் ஆழமான பகுதிக்கு அடித்துச் செல்லப்பட்டுள்ளார். நீரில் தத்தளித்த அவர் சிறிது தூரம் நீந்திச் சென்று ஆற்றின் மையப்பகுதியில் ஏறி நின்று கரை திரும்ப முடியாமல் தவித்தார். இதனை கண்ட அவரது நண்பர்கள் இது தொடர்பாக தீயணைப்புத் துறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ரப்பர் படகு உதவியுடன் இளைஞரை மீட்டனர். இல்லை சார், அவங்க சாப்பிடும் அவனுக்கு ஒரு ஆர்வம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பகுதியில் கழிவுநீர் கலந்து தூர்ந்து போன மழைநீர் வடிகால் வாய்க்காலை தூர்வார வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மழைக்காலங்களில் குளங்கள் நிரம்பும் போது அதிலிருந்து வெளியேறும் நீர் வடிகால் வாய்க்கால்கள் மூலம் அடுத்தடுத்த குளங்களுக்கு செல்லும். இந்த நிலையில் வடிகால் வாய்க்கால்கள் முறையாக பராமரிக்கப்படாததால் குளங்களில் இருந்து வெளியேறும் நீர் வடிய வழியில்லாமல் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் மழைநீர் வடிகால் வாய்க்காலை முழுமையாக தூர்வாரி ஆண்டுதோறும் முறையாக பராமரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கிட்டத்தட்ட 30 வருஷம் பார்த்துக்கிட்டு அது சாக்கடையாக தான் இருக்குது. இது மழைநீர் வடிகாலாக ஓடி தண்ணி குளங்களுக்கு போயிட ஒரு கால்வாய் மாதிரி. இது எந்த முன்னேற்றத்தை தூர்வாராமல் எந்த வருஷமும் எப்போவுமே தூர்வாரி நான் பார்த்ததே கிடையாது. நாங்கள்லாம் அது அந்த சாக்கடை க்ளீன் பண்ணுறது கிடையாது, அது வடிகாலை க்ளீன் பண்ணி பார்த்ததே கிடையாது. கனமழை காரணமாக குஜராத் மாநிலம் சூரத் மாவட்டத்தின் பல பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் சூரத் மாவட்டம் முழுவதும் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நகரின் சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். தாழ்வான பகுதிகளில் அமைந்துள்ள வீடுகளில் வெள்ளம் புகுந்ததால் அப்பகுதிவாசிகள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. மேற்கு மத்திய அரபிக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தெற்கு தென்மேற்கு நோக்கி நகர்ந்து மையம் கொண்டது. இதனால் குஜராத்தின் பல மாவட்டங்களில் பரவலான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை முன்னறிவிப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அரசு மருத்துவமனையில் ரத்தம் ஏற்றப்பட்ட 5 சிறாருக்கு HIV தொற்று பரவிய சம்பவத்தில் பொது அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் அனைவரும் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தின் மேற்கு சிங்பூம் மாவட்டத்தில் அமைந்துள்ள சேடார் அரசு மருத்துவமனையில் தலசீமியா எனப்படும் இரத்த மரபணு சார்ந்த கோளாறால் பாதிக்கப்பட்ட 8 வயது குழந்தைக்கு ரத்தம் ஏற்றப்பட்டது. அந்த ரத்தத்தில் HIV தொற்று இருந்ததை 1 மாதத்திற்கு பின்னர் மருத்துவர்கள் கண்டுபிடித்தனர். மேலும் தலசீமியா குறைபாட்டிற்காக இங்கு ரத்தம் ஏற்றப்பட்ட 5 சிறாரின் உடலில் HIV தொற்று உருவானதையும் மருத்துவர்கள் உறுதி செய்தனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ள நிலையில் இதற்கு காரணமான அரசு அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் பணியில் இருந்த மருத்துவர்களை பணியிடை நீக்கம் செய்ய முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் உத்தரவிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி அறிவித்ததோடு கட்டணமில்லா சிகிச்சை வழங்கவும் ஹேமந்த் சோரன் ஆணையிட்டுள்ளார். மகளிர் உலகக்கோப்பை தொடரில் இந்தியா மற்றும் வங்கதேச அணிகள் மோதிய லீக் போட்டி மழையால் பாதியிலேயே கைவிடப்பட்டது. நவி மும்பையில் நடைபெற்ற லீக் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. வங்கதேச அணி 12.2 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 39 ரன்களை எடுத்திருந்தபோது மழையால் போட்டி நிறுத்தி வைக்கப்பட்டது. மழை நின்றபின் 27 ஓவர் போட்டியாக மாற்றப்பட்டு மீண்டும் ஆட்டம் தொடங்கப்பட்டது. 27 ஓவர் முடிவில் வங்கதேச அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 119 ரன்களை எடுத்திருந்தது. 120 ரன்கள் என்ற இலக்கோடு களமிறங்கிய இந்திய அணியின் தொடக்க வீரர்களான ஸ்மிருதி மந்தனா மற்றும் அமன்
பிரபஞ்சோத் கவுர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். இந்திய அணி 8.4 ஓவரில் விக்கெட்டுகள் இழப்பின்றி 54 ரன்களை எடுத்திருந்தபோது மீண்டும் மழை குறுக்கிட்டது. இதனால் போட்டி பாதியில் கைவிடப்பட்டது. தொடர்ந்து இரு அணிகளுக்கும் தலா 1 புள்ளி வழங்கப்பட்டது. இந்திய அணி ஏற்கனவே அரையிறுதிக்கு முன்னேறிவிட்ட நிலையில் வரும் 30ஆம் தேதி ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. சர்வதேச கார்பந்தயங்களில் ஜொலித்து வரும் நடிகர் அஜித்குமார் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே கொங்குநாடு ரைபிள் கிளப்புக்கு சென்று பார்வையிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அஜித்தின் மேலாளர் சுரேஷ் சந்திரா இந்த வீடியோவை பகிர்ந்துள்ளார். முடிவில் அஜித் தனக்கு பிடித்தமான துப்பாக்கியால் சுட்டு பயிற்சியும் மேற்கொண்டார். கார்பந்தயங்களுக்கிடையே நடிகர் அஜித்குமார் துப்பாக்கி சுடும் போட்டிகளிலும் பங்கேற்று வருகிறார். தமிழ்நாடு அளவிலான துப்பாக்கிச் சுடுதல் போட்டிகள் சிலவற்றில் பதக்கங்களையும் அவர் வென்றுள்ளார். ஆசிய ஜூனியர் கபடி விளையாட்டில் தங்கம் வென்ற தமிழ்நாட்டின் கார்த்திகா அபினேஷுக்கு அரசு சார்பில் தலா 25 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கௌரவித்தார். அவர்களை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் வாழ்த்தினார். முதலமைச்சர் வெளியிட்ட எக்ஸ் பதிவில் பைசன் காலமாடனில் கண்ட மணத்தி கணேசன் தொடங்கி இன்று அபினேஷ் கார்த்திகா வரை எளிய பின்புலங்களில் இருந்து சாதிக்கும் ஒவ்வொரு வீரரின் வெற்றியிலும் தமிழ்நாடு பெருமை கொள்வதாக தெரிவித்துள்ளார். எங்கள் ஊர்லேருந்து எங்கள் கிராமத்துலேருந்து இந்திய அணிக்கு விளையாண்டுருக்கு ரொம்ப எனக்கும் பெருமையாக இருக்குது. எங்கள் ஊருக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. எங்கள் கண்ணையினரில் கிரவுண்ட் வசதி எங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சு. பார்க்கில் தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இண்டோர் கட்டித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எனக்கு டிகிரி முடித்தோடனே எனக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்ளை பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வாடகை வீட்டில் தான் இருக்கோம். அது சார்கிட்ட சொல்லியிருந்தோம். சார் சொந்த வீடு இது பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. முன்னதாக பஹ்ரைனில் இருந்து பதக்கத்துடன் சென்னை திரும்பிய கார்த்திகா அபினேஷ் மோகன்தாஸுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை மேற்கொள்வது குறித்து தேர்தல் ஆணையம் இன்று மாலை அறிவிக்க வாய்ப்புள்ளது. நாடு முழுவதும் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. அதன்படி அடுத்த மாதம் வாக்குப்பதிவு நடைபெற உள்ள பீகார் மாநிலத்தில் அதற்கான பணிகளை அண்மையில் முடித்தது. இந்த நிலையில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள தமிழ்நாட்டிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் ஆயத்தமாகி வருகிறது. அண்மையில் இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது ஒரு வாரத்தில் பணிகள் தொடங்கப்படும் என தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று மாலை டெல்லியில் தேர்தல் ஆணையர்கள் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளனர். அப்போது தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை எப்போது மேற்கொள்வது என்ற அறிவிப்பு வெளியாகும் என கூறப்படுகிறது. பலுசிஸ்தானை தனி நாடு என பொருள்படும்படி பேசியதாக கூறி இந்தி நடிகர் சல்மான் கானை பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் பட்டியலில் சேர்த்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இம்மாத தொடக்கத்தில் சவுதி அரேபியாவில் நடைபெற்ற விழா ஒன்றில் பாலிவுட் முன்னணி நட்சத்திரங்களான சல்மான் கான், ஷாருக் கான், அமீர் கான் ஆகியோர் பங்கேற்றனர். இந்நிகழ்வில் சல்மான் கான் பேசியபோது சவுதியில் திரையிடப்படும் தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட இந்திய மொழிப்படங்களை அங்குள்ள பாகிஸ்தான், பலுசிஸ்தான், ஆப்கானிஸ்தான் குடிமக்கள் விரும்பி பார்ப்பதாக குறிப்பிட்டார். பாகிஸ்தானின் ஒருங்கிணைந்த பலுசிஸ்தான் பகுதியை சல்மான் கான் தனி நாடு போல் குறிப்பிட்டதால் கோபமடைந்த பாகிஸ்தான் அவரை தீவிரவாதிகள் பட்டியலின் 4வது அட்டவணையில் சேர்த்துள்ளதாக சில ஆவணங்களுடன் சமூக ஊடகங்களில் தகவல்கள் பரவி வருகின்றன. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நடைபெற்ற மாநில அளவிலான ஆணழகன் போட்டியில் நெல்லையைச் சேர்ந்த மாரிச்செல்வம் முதலிடம் பிடித்தார். திருவாரூர் மாவட்ட அமைச்சூர் ஆணழகன் சங்கம் சார்பில் நடைபெற்ற போட்டியில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட ஆணழகன்கள் போட்டியில் பங்கேற்று தங்களது கட்டுடலை வெளிப்படுத்தினர். பல்வேறு சுற்றுகளாக நடைபெற்ற இறுதிப் போட்டியில் நெல்லையைச் சேர்ந்த மாரிச்செல்வம் முதலிடமும், சென்னையைச் சேர்ந்த மணிஷ் சர்மா 2ஆம் இடத்தையும் பெற்றனர். ராணிப்பேட்டையைச் சேர்ந்த கோகுல் 3ஆம் இடம் பெற்றார். வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்கப் பரிசும் சுழல் கோப்பையும் வழங்கப்பட்டன.
பன்னாட்டு பெரு நிறுவனங்களின் உயரிய பொறுப்புகளுக்கு தமிழர்கள் வர வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். பாரதிதாசன் மேலாண்மை நிறுவனத்தின் 33வது பட்டமளிப்பு விழா சென்னை மியூசிக் அகாடமியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கிய பிறகு பேசிய முதலமைச்சர், உயர்கல்வியில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது என்றும், கல்வி மறுக்கப்பட்டோர் இன்று உயர் பதவிகளில் இருப்பதற்கு காரணம் திராவிட இயக்கம்தான் என்றும் சுட்டிக்காட்டினார். மாணவர்கள் அனைவரும் வெற்றியாளர்களாகவும் மாற்றத்திற்கான தலைவர்களாகவும் வர வேண்டும் என்றும் அவர் கூறினார். உலகம் எந்த வேகத்தில் மாற்றமடையுதோ அந்த வேகத்துக்கு நாமும் ஈடு கொடுத்து ஓடணும். கொஞ்சம் அசந்தாலும் அவுடேட் ஆகிடும்னு சொல்லிடுவாங்க. அதே போல் லீடர்ஷிப்னா ஒருத்தர் வகிக்கக்கூடிய பதவியோ அவங்க சம்பளமோ கிடையாது, அவங்க உருவாக்குற பாசிட்டிவ் தாக்கம் தான். இந்த ஏஐ காலத்தில் உங்களுடைய நேர்மை தான் உங்கள் அறிவை அளவிட உதவும். சென்னையில் ஆபரண தங்கம் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்துள்ளது. கடந்த வார இறுதி வர்த்தக நாளில் 22 கேரட் ஆபரண தங்கம் சவரன் 92,000 ரூபாய்க்கும் கிராம் 11,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இன்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்த நிலையில் சவரன் விலை 91,600 ரூபாயாக சற்று குறைந்துள்ளது. 1 கிராம் ஆபரண தங்கத்தின் இன்றைய விலை 11,450 ரூபாய். வெள்ளி விலை மாற்றம் செய்யப்படாமல் கிராம் 170 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. செஞ்சி அருகே செவலப்புறையில் உள்ள வராக நதி தடுப்பணை திடீர் சுற்றுலா பகுதியாக மாறியது. மேல்மலையனூர் தாலுகாவில் உள்ள செவலப்புறை கிராமத்தில் வராக நதி தடுப்பணை அமைந்துள்ளது. பாக்கம், செம்மேடு பகுதி மலைகளில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கு செவலப்புறை தடுப்பணையில் சேகரிக்கப்படுகிறது. மேல்மலையனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 தினங்களுக்கு மேலாக கடும் மழை பெய்த நிலையில் அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பி உபரி நீர் வெளியேறி வராக நதி தடுப்பணையில் கலக்கிறது. இந்நிலையில் செஞ்சி மற்றும் மேல்மலையனூர் சுற்றுவட்டார மக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் வந்து செவலப்புறை தடுப்பணையிலிருந்து வெளியேறும் நீரில் குளித்து மகிழ்கின்றனர். சிவகாசியில் நடைபெற்ற முன்னாள் மாணவர்கள் சங்கம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் ஆசிரியர்களிடம் பிரம்படி வாங்கியும் தோப்புக்கரணம் போட்டும் தண்டனையை கேட்டு பெற்றும் நிகழ்ச்சியடைந்தனர். அங்குள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் 1975 முதல் 1980 ஆண்டு வரை பயின்றவர்களின் 50ஆம் ஆண்டு சந்திப்பு நிகழ்ச்சியில் அனைவரும் குடும்பத்தினருடன் பங்கேற்றனர். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எல்லாருடையும் நல்லா பழகியாச்சு. கொஞ்சம் பேர் எனக்கு அடையாளமே தெரியல, இருந்தாலும் அவங்க பேரு பார்த்தவொடனே எனக்கு நல்ல ஞாபகம் வந்துருச்சு. எல்லாம் ஒற்றுமையா உட்காந்து ஒரு நாள் நல்லா ப்ரோக்ராம் போட்டுட்டு இருக்கோம். மாணவ பருவத்தில் தங்களுடன் பயின்று காலமானவர்களின் உருவப் படங்களுக்கு அனைவரும் அஞ்சலி செலுத்தினர். தங்களுக்கு கற்றுத்தந்த ஆசிரியர்களை காதுகளை திருகச் சொல்லி கைகளில் பிரம்படி வாங்கி ஆசிரியர்கள் முன்பாக தோப்புக்கரணம் போட்டு மகிழ்ச்சியடைந்தனர். முன்னாள் மாணவ மாணவியருக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் பல்வேறு வேடிக்கை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. அறுசுவை விருந்து பரிமாறப்பட்ட பின் நிறைவாக அனைவரும் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். பக்ரைனில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் கபடி போட்டியில் தங்கம் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த வடுவூர் வீரரால் கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஜூனியர் கபடி போட்டியில் இந்திய ஆண்கள் அணியில் தமிழ்நாட்டிலிருந்து மன்னார்குடி அடுத்த வடுவூர் மேல்பாதி கிராமத்தைச் சேர்ந்த அபினேஷ் பங்கேற்று விளையாடினார். இறுதிப் போட்டியில் ஈரானை வீழ்த்து இந்தியா தங்கம் வென்ற நிலையில் அபினேஷின் கடின உழைப்பு பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக அவரது ஊர் மக்கள் கூறியுள்ளனர். இந்தியா டீம் விளையாண்டு பஹ்ரைன் நாட்டுக்கு போய் நல்லா ஜெயிச்சு நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கும் ரொம்ப பெருமை தெரிவித்திருக்காரு. என் பையன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு இப்போ இந்தியா நாட்டுக்காக விளையாடி வின் பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு சின்ன வயசாக இருக்கும் போதே அப்பா தவறிட்டாங்க. அம்மா தான் எங்கள் 3 பேரும் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு இப்போ பலன் கிடச்சிருச்சு. மேலும் அவனோட உழைப்பும் இதுக்கு நிறைய காரணம். நிறைய உழைப்பான். உழைப்புக்கு இது ஒரு வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம். மேலும் இதை தொடர்ந்து நிறைய சீனியர் மேட்ச்சு ப்ரோ கபடியில் வந்து அபினேஷ் பங்கெடுத்து இந்த ஊருக்கும் இந்த நாட்டுக்கும் பெருமை சேர்க்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.